பாஜகவோடு அதிமுக சேர்ந்த பிறகு நடுநிலையாக இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் வாக்குகளும் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகாது. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றது நினைக்கிறது அவர்களுக்கு ஒரு பகல்கனமான ஒரு விஷயம்தான். அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாஜக மீறி அவங்க ஒன்றுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேண்டான்னு திமுகவுக்கு எதிராக நாங்களும் அதே மாதிரி மாற்று ஒரு அணியை உருவாக்குறோம், மதசார்பற்ற அணியை உருவாக்குறோம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை கட்டமைச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் 2 அரசியல் தான், மதசார்பற்ற ஒரு அணி, மதசார்பின்மையற்ற ஒரு அணி, செக்குலரிசம் நான் செக்குலரிசம் 2 தான், 2 கட்சி தான். பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக வேண்டுமா, திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வேணுமா, ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு, எந்த ஆட்சிக்கு வரணும், எந்த சித்தாந்தம் வெல்லணும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ முழுவதுமாக இந்த சித்தாந்தத்தில் இருந்த அதிமுக அதில் மூழ்கி போய் இரட்டலை முங்கி தாமரை முளைத்து விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்.